பிகிலு நம்ம ஊர் பசங்கலாம் பயங்கர ஷார்ப்டா. ஆமாடா, என்ன பார்க்குற எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. டேய், நீ ஒரு விஷயத்த சொன்னாலே பிளாஷ்பேக் இல்லாமல் சொல்ல மாட்டேன். அதனால் ஆரம்பி. அதாவது ரீசெண்டாக ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகலான்ட்டு வெளில வரேன். வெளில வந்து பார்த்தா ஒரு பையன் அப்படியே பயங்கர பரபரப்பா புக்கு வச்சுட்டு மும்மரமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், எக்ஸாம் முன்னாடி விழுந்து படிக்கிறதா, அதில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மா முன்னாடி நடிக்கிறது தான்டா தமிழ்நாட்டு பசங்களோட கலாச்சாரம். இல்லடா, சரி நாம தான் ஒழுங்கா படிக்கலையே, சரி அவனுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலான்ட்டு அவன் கிட்ட போனேன். நீ போனதான் அவன் எழுந்து குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பானே. ஓட ட்ரை பண்ணலாம், ஆனால் நான் பிடிச்சி வச்சிட்டேன். பிடிச்சி வச்சு, தம்பி எப்படி எக்ஸாம் எழுதணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். முதல்ல நீ ஸ்கூலுக்கு போனியா அப்படின்னு உன்னை கேட்டு போனேன். சரி, சும்மா குறுக்க பேசாரா. நான் அவன்கிட்ட தம்பி உனக்கு எக்ஸாம் எழுத தெரியுமான்னு கேட்டேன். அதுக்காக நீங்க தெரியும்னு சொன்னா விட போறீங்க, தெரியாது நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னான். கரெக்ட் தானே? சரி ஓகே, பையனும் ஆர்வமா கேட்கறானே அப்படின்ட்டு நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். டபர் தம்பி, எக்ஸாம்னா 3 மணி நேரம் இருக்கும், அதுல முதல் 1 மணி நேரம் 10 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அவனும் ஓகேன்னா அடுத்த 1 மணி நேரம் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் எழுதணும்னு, அதுக்கும் ஓகேன்னா. கரெக்ட் தானே? கடைசி 1 மணி நேரம் 1 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். நிறுத்து. முதல் 1 மணி நேரம் 10 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னேன், ரெண்டாவது 1 மணி நேரம் 5 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னேன், மூணாவது 1 மணி நேரம் 1 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னேன். இப்படி 3 மணி நேரமா அவன் கொஸ்டினே எழுதிருந்தா அவன் எப்படி ஆன்சர் எழுதுறது? இதே மாதிரி தான்டா அவனும் என்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரி, நாக்க பிடிங்கிற மாதிரி, அப்படியே தூக்கரில் தொங்குற மாதிரி, அப்படியே உன் ஃபேஸை க்ளோஸ் அப்ல பாக்குற மாதிரி நான் சீமா கேட்டான். மூஞ்சால அச்சம்பர் இல்லடா, மூஞ்சி மேலே அச்சம்பரிக்குது. டேய், ஆனா ஒண்ணுடா, இப்ப இருக்கிற பசங்களாம் ரொம்ப குதர்க்கமா பேசுறாங்கடா. ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணலன்னு வாத்தியார் கேட்டா, நைட்லாம் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, அதனால தான் சார் பண்ணல அப்படின்னு அப்பா அம்மா வாத்தியார்கிட்ட போட்டு கொடுக்குறானுங்க. ஏன்டா ஒழுங்கா மார்க் எடுக்கலன்னு அப்பா அம்மா கேட்டா, அந்த வாத்தியார் ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டாமா அப்படின்னு வாத்தியார் அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் மாத்தி போட்டு கொடுத்து 2 பேருக்குள்ள சண்டை வர வச்சுறாங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க, இவங்க சண்டை போறத பார்த்து கை தட்டி சிரிக்கிறானுங்க. அங்கேயாவது பரவாயில்லடா, ஆனா எங்க ஏரியால அதை விட மோசம். நடு ரோட்ல கிரிக்கெட் ஆடுறானுங்க. ஏய், ஏன்னா நடு ரோட்ல விளையாடுறீங்க, வண்டி கிண்டெல்லாம் போக வேணாமான்னு கேட்டா, சார்ண்ணே தெரியாம மாட்டோம் மன்னிச்சுக்கங்கண்ணே அப்படின்னு பம்புறானுங்க. சரி ஓகே, நல்ல பசங்க பம்புறானுங்கன்ட்டு வண்டி எடுத்துட்டு போனா பின்னாடியே பால் எடுத்து அடிக்கிறானுங்க. உனக்காக பரவாயில்லடா, பின்னாடி தான் பால் வச்சானுங்க, எனக்கு முன்னாடியே அடிக்கிறானுங்கடா. டேய், நானும் இதே மாதிரி கேட்டேன், ஏன்டா நடு ரோட்ல விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டு சாவி கொடு, உங்க வீட்டுல வந்து விளையாடுறேன் அப்படின்றானுங்க. டிபிக்கலு இதெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையாடா? டேய், தட்டி கேட்கறாங்கடா. தட்டி கேட்கறவங்கள அந்த பசங்க அசிங்கமா கேட்கறானுங்க, அதனால யாருமே தட்டி கேட்க மாட்டாங்கடா. டேய், ஆனா என்னதான் வாழ் பிள்ளைங்களா இருந்தாலும் அப்பா அம்மா கண்டிப்பா பயப்படுவாங்கடா. யாரு? அவனுங்க அப்பா அம்மா பார்த்து பயப்படுறாங்களா? அவங்க அப்பா அம்மா தானே அவனுங்கள பார்த்து பயப்படுறாங்க. அவங்க அப்பா பக்கத்து டாண்டிகிட்ட போயிட்டு குழம்பு இருக்குதா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, இப்படி ஏதாவது தற்செயலா பேசினா கூட அதை தப்பா அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்து நான் டைவர்ஸ் அடிக்க எடுத்துட்டு போயிடறாங்கடா. பிகிலு எப்படி இருந்தாலும் நீ அப்படி பேசுறது தப்புடா. 6 இருந்தாலும் அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அவங்க பண்றதுல ஒரு விளையாட்டுத்தனம் இருக்குமே தவிர ஒரு வில்லத்தனம் இருக்காது. இந்த மாதிரி நீ பேசியிருக்க கூடாது. எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு கடைசியில என்ன மாட்டி வரியடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய், சும்மா விடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டுறலாம், அதுக்கப்புறம் நம்ம ஏதோ பேசி தீர்த்துக்கலாம். சரி, அப்போ ஒரு பிரேக். வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ். டெபிகலே சொல்றா. காலம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குடா. ஆமாண்டா, 7 ரூபா வைத்த பால் பாயிட்டு 13 ரூபா ஏறிச்சு. பெட்ரோல் விலை தினம் ஏறிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. நான் விலைவாசியை பத்தி பேச போறது இல்ல. ஏன்டா, ஏன் பேச மாட்டேன்? ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்ல, இருக்கிற ஸ்கிரிப்டை பத்தி மட்டும் பேசுறேன். டெபிகலே, நீ ஆட்டோல போயிருக்கியா? நோ, நான் இந்த ஆட்டோலாம் போறது இல்ல. ஒன்லி BMW, ஆடி. ஓ, அந்த மாதிரி கார்ல தான் போவியா? அந்த கார் எந்த ரூட்லாம் போதோ அந்த பக்கமா நடந்து போவேன். ஓ சரி ஓகே. அந்த மாதிரி நீ நடந்து போகும்போது இந்த ஆட்டோ பின்னாடி எல்லாம் எழுதி இருக்கும்ல, அதெல்லாம் படிச்சிருக்கியா? பாத்துருக்கேன். இந்த பஞ்சு டைலாக் எழுதி வச்சிருப்பாங்களே, அதானே சொல்றேன். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். ஆக்சுவலா பார்த்தா பிகிலே, திருவள்ளூரும் நம்ம ஊர் ஆட்டோக்காரங்களும் ஒண்ணுடா. ஏன் எல்லாரும் தாடி வச்சிருப்பாங்களா? அதுக்கு இல்லடா, அவரும் 2 வரியில கருத்து சொன்னாரு, இவங்களும் 2 வரியில கருத்து சொல்றாங்க. சரிடா, அந்த ஆட்டோக்காரங்க அதுல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங், அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டோக்காரனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வலி, கஷ்டம், துன்பம், துரோகம் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி 2 லைன்ல ஆட்டோ பின்னாடி எழுதுறாங்களா. ஏண்டா, அவ்வளோத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஏன்டா தேவையில்லாம அந்த ஆட்டோல அதை எழுதுறாங்க? அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கடா. இப்போ சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது கொத்துற பாம்பை கூட நம்பலாம், ஆனா சிரிக்கிற பொண்ணை நம்பாதே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பொண்ணால அவங்க பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நாட்டுக்கு ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோக்காரர் மட்டும் இல்லடா, இந்த மாதிரி பல ஆட்டோக்காரர்கள் நாட்டுக்கு பல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்படி என்றால் ஒவ்வொரு ஆட்டோக்காரர்களும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் ஏமாற்றங்களையும் தான் கம்ப்ரஸ் செய்து அந்த ஆட்டோவில் வாக்கியங்களாக பதிவு செய்துள்ளார்கள் என்று கூறுகிறீர்களா நண்பா? ஆமாண்டா பிகிலே, பொண்ணுங்களால பாதிக்கப்பட்டவங்களாம் ஒரு சைடுன்னு பார்த்தா இன்னொருத்த ஆட்டோல எழுதியிருக்கிறான், துரோகம் செஞ்ச எதிரியை கூட மன்னித்து விடு, ஆனால்
நம்பிக்கை துரோகம் செய்த நண்பனை மன்னித்து விடாதே எழுதியிருக்கான். டேய் அதுக்கு அந்த ஆட்டோக்காரங்க எல்லாரும் டைரக்டாக சொல்லலாம்டா, எதுக்கு அதை எழுதி வச்சு மக்கள் பார்த்து படிச்சு அப்படி சுற்றி வளைச்சியா சொல்றாங்க? டே நம்ம மக்களை பத்தி தெரியாதா? நேரில் சொன்னா எவன் கேட்பான்? அதனால தான் இந்த மாதிரி ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கிறான். எழுதி வச்சு அதை பார்த்து படிச்சாவது மாறுவாங்கன்னு தான். ஓ அப்பன்னா ஆட்டோக்காரங்க சவாரி மட்டும் அல்ல, சர்வீஸும் சேர்ந்து பண்றாங்கன்னு சொல்றேன். ஆமா சரிடா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொன்னியே, அப்படின்னா என்ன? அதுவும் அந்த ஆட்டோ பின்னாடி இருந்தது தான்டா. இப்போ அதே ஆட்டோல பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா எழுதிருந்தாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர் எழுதிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நாம 2 பேரு நாம 2 குழந்தைகளை பெற்றுக்கலாம்னு அர்த்தம். அதுவே பல வருஷங்கள் கழிச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு ஒருவர் எழுதிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நாம 2 பேரு நம்ம ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்ப பார்த்தனா நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் அப்படின்னு எழுதுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுவுமே பண்ணக்கூடாதுடா. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வருஷம் கேலண்டர் மாறுற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா எது மாறினாலும் இது மட்டும் மாறவே மாறாது. என்னடா அது? பிரேக் தான். பிரேக். வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ். டெபிகலே கிளம்பி வந்தேன் எங்க வீட்ல இருந்து. வரும்போது எங்க ஏரியாவில் செம்ம மழைடா. ஏன்னா மழை என்று நனியாம வந்துக்கிறா? இல்ல மழை பெய்யும்போது இந்த டிராப் வரும்ல, இந்த டிராப்குள்ளேயே பூந்து வந்தேன்டா. டேய் பொய் சொன்னாலும் பொருந்த போய் சொல்லலாம். வாய் வந்துட்டு என்ன வேணா போய் சொல்லாத. அதே தான் நானும் சொல்றேன். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இல்லைன்னா இப்படிதான் ஆடியன்ஸ் முன்னாடி அசிங்கம் பண்ணணும். எது பண்ணாலும் நம்ம பர்ஃபெக்டா ட்ரெயின் பண்ணிட்டு பண்ணணும்டா. சரிடா, நம்ம பொய் சொல்றது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? வேற எங்க இருந்து? நம்ம ஸ்கூல்ல இருந்து தான். லீவ் போட்டா போய் சொல்றோம், ஹோம் ஒர்க் எழுதலனா போய் சொல்றோம், கிளாஸ்ல தூங்கணும்னா தலைவலி ஜரம் போய் சொல்றோம். இந்த மாதிரி ஸ்கூல்ல தான் எக்கச்சக்கமான போய் சொல்றோம். அப்ப ஸ்கூல்ல தான் பொய் சொல்லி தராங்கன்னு சொல்றியா? நான் எங்கடா அப்படி சொன்னேன்? அப்படிலாம் நான் சொல்றேடா. புள்ளி விவரம் அந்த மாதிரி சொல்றதுன்னு சொல்ல வந்தேன். டேய் பொய் சொல்ல கத்து கொடுக்கறதே அவங்க பேரண்ட்ஸ் தான்டா. டேய் பாவம்டா, அவங்க தெரியாதனமா ஒரு புள்ளையை பெத்துட்டு அதனால பல தொல்லையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க போய் எப்படிடா? டேய் அவங்க பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அவங்களோட குழந்தைகளை அவங்க ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்கடா. வெப்பனாவா? பின்ன வெப்பனாவா? டேய் அது எப்படி சொல்ல தெரியுமாடா? தப்பு. அதாவது எப்படி தெரியும் சொல்லுது? வேணாம்டா, நீ யோசிக்கிறத பார்த்தாலே ஏதோ லென்த்தி டயலாக்னு தெரியுது. சத்தியமா ஒரு 10-15 டேக் வாங்குவேன், எல்லாம் கண்டாயிருவாங்க. நான் நாளே சொல்லிடுறேன். வீட்டுக்கு கடங்காரங்க வந்தா உள்ளே இருந்துட்டு பையனை அமிச்சு அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சொந்தக்காரங்க வந்தா என் பையன் பாடுவான், ஆடுவான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான், டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான், கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருவான் அப்படின்னு பொய்யா சொல்றது மட்டும் இல்லாம பசங்களையும் கூப்பிட்டு ஆமாலன்னு சொல்லி அவனை ஆமான்னு சொல்றது. இந்த மாதிரி அங்க ஆரம்பிக்கிற பொய் வாழ்க்கை ஃபுல்லா பொய்யா சொல்லி அவன் ஒரு பொய் தாரியாவே மாறிடுறான்டா. அப்பன்னா பசங்க பொய் சொல்றது காரணம் அவங்களோட பேரண்ட்ஸ் தான் சொல்றியா? அப்படிலாம் நான் எங்க சொன்னேன்? நான் இது புள்ளி விவரம் சொல்லுதுடா. டேய் சொல்ற எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு புள்ளி வர சொல்லுதுன்ற எங்கடா அந்த புள்ளி கூட்டு வாடா. தப்பு பண்ணவன் என்னைக்கு நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி இருந்திருக்கான் உலகம் தோன்ற காலத்துல இருந்தே. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிருப்பான். ஆனா அதை பத்தி யோசிக்காம இன்னொருத்தன் ஒரு சின்ன தப்பு தாண்டா பண்ணிருப்பான். ஆனா அவனை நீ தப்பு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏய் இப்போ ஏன்டா சம்பந்தமே இல்லாம நீ இதை பேசிட்டு இருக்க? இல்லடா, ஷோ முடிய போது ஒரு மெசேஜ் சொல்லலாமேன்ற ஒரு நல்ல எண்ணம் தான். ஷோ ஆரம்பிக்கும் போது தான் மெசேஜ் சொல்லுவேன்னு முதல்ல சொன்னேன். இப்போ ஷோ முடியும் போது மெசேஜ் சொல்றேன்னு சொல்றேன். மெசேஜ் தெரியும் நீ ஒழுங்கா சொன்னியாடா? இல்லடா, ஒரு இடத்துல தோன்ற சூரியன் ஒரு இடத்துல மறைஞ்சாகணும்ல. அந்த மாதிரி ஆரம்பத்தில் சொன்னா இருதுலையும் இதுவும் நல்லா இல்லையோ. சரி விடு, ஷோ முடிச்சிடலாம். நம்ம முடிச்சிரு. ஓகே, ஸோ இன்னொரு எபிசோட்ல நாங்கள் 2 பேரும் உங்களை மறுபடியும் மீட் பண்றோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சூப் பாய்ஸ். ஹாய், we are Soup Boys. நான் உங்க டகிலே. நான் உங்க பிகிலே. டகிலே சொல்லுடா டகிலே. நம்ம ஊர் பசங்க தான் பயங்கர ஷார்ப்டா. ஆமாடா. தம்பி எப்படி எக்ஸாம் எழுதணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். முதல்ல நீ ஸ்கூலுக்கு போனியா அப்படின்னு உன்னை கேட்டு போனேன். இல்ல உன் கூட பண்றாரு அவரு ஸ்கூல் பக்கம் போனாரான்னு கேட்டான். நான் கேட்டானா? ஏய் சும்மா குறுக்க பேசாரா? அந்த பையன் கிட்ட உனக்கு எக்ஸாம் எழுத தெரியுமான்னு கேட்டேன். அதுக்காக நீங்க தெரியும்னு சொன்னா விட போறீங்க. தெரியாது நீங்களே சொல்லுங்கன்னா. கரெக்ட் தானே? யோ இங்க கிடையாது. இல்ல இங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும். முதல்ல 1 மணி நேரம் 10 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னேன். ரெண்டாவது 1 மணி நேரம் 5 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னேன். மூணாவது 1 மணி நேரம் 1 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னேன். இப்படி 3 மணி நேரமும் கொஸ்டின் எழுத சொன்னா அவன் எப்படி ஆன்சர் எழுதுறது? அப்படியே ஒன்று பேருமா ரெடி. இதே மாதிரி தான்டா அவனும் என்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரி, நாக்க பிடிங்கிற மாதிரி, அப்படியே தூக்கரில் தொங்குற மாதிரி, அப்படியே உன் ஃபேஸை க்ளோஸ்அப்ல பார்க்குற மாதிரி நான் அசிங்கமா கேட்டான். இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி போட்டு கொடுத்து 2 பேருக்குள்ள சண்டை வர வச்சுறானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க? இவங்க சண்டை போறதை பார்த்து கை தட்டி சிரிக்கிறானுங்க. இந்திய தொலைக்காட்சிகள்ல முதல் முறையாக ஒரு டேக் வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல ஓகே பண்ணிருக்கிறத தீபனுக்கு பெரிய கிளாப்ஸ்ல சொல்லும் போது இந்த டேக் ஓகே பண்ணல பாத்தீங்களா? டேக் ஓகே தான்.
ஏன்டா நடு ரோட்ல விளாடுறீங்க அப்படின்னு கேட்டா உங்க வீட்டு சாவி கொடு, உங்க வீட்டுல வந்து விளாடுறேன் அப்படின்றாங்க. சொல்ல வேண்டியதானே பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கேன் என்ன. ஆனா நீ அந்த சொல்லிருப்ப, நான் எப்படி சொல்ல முடியும்? சரி வீட்டுல இருக்கிறேன். வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ். டெபிகிலே சொல்றா, காலம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குடா. ஆமாண்டா, 7 ரூபா வைத்த பால் பாயிட்டு 13 ரூபா ஏறிச்சு. பெட்ரோல் விலை தினம் தினம் ஏறிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. நான் விலைவாசியத்தை பற்றி பேச போகிறது இல்லை, ஏன்னா ரோலிங் ஆயிடுச்சு ஒன்றுமா போயிடல. ஆக்சுவலாக பார்த்தா அபிகளே, திருவள்ளூரும் நம்ம ஊர் ஆட்டோக்காரங்களும் ஒன்றுடா. ஏன் எல்லாரும் தாடி வச்சிருப்பாங்களா? அதுக்கு இல்லடா, அவரும் 2 வரியில கருத்து சொன்னாரு, இவங்களும் 2 வரியில கருத்து சொல்றாங்க. டே டக்லி, அப்படின்னு பார்த்தா நீயும் ஒரு திருவள்ளுவர் தான்டா. உனக்கும் தாடி இருக்கு, நீயும் தேவைப்பட்டப்பெல்லாம் மக்களுக்கு கருத்துக்களை சொல்றியடா. ஒவ்வொரு ஆட்டோக்காரனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வலி, கஷ்டம், துன்பம், துரோகம் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி 2 லைன்ல ஆட்டோ பின்னாடி எழுதுறாங்களா. ஏண்டா அதுல என்னடா இருக்கு? அப்படி அந்த எல்லா லைனையும் கம்ப்ரஸ் பண்ணி அந்த 2 வரியில என்ன அது? ஆமாண்டா அபிகளே, பொண்ணுங்களால பாதிக்கப்பட்டவங்களாம் ஒரு சைடுன்னு பார்த்தா இன்னொருத்த ஆட்டோல எழுதியிருக்கிறான், துரோகம் செஞ்ச எதிரியை கூட மன்னித்து விடு, ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்த நண்பனை மன்னித்து விடாதே அப்படின்னு எழுதியிருக்கான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். உன்ன மாதிரியே எவனோ ஒரு ப்ராடி கிட்ட மாட்டி ஏமாந்துக்கிறான் பொழுது. இல்ல, அவன் கிட்ட கேட்டேன், அவன் உன் பேர் தான் சொன்னான். டேய், வாய் உந்துன்றதுக்காக என்ன வேணா பேசாத. நான் வெறுப்பான அச்சு மூஞ்சிலாம் வச்சிரும் உன்னை. இல்லடா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்களே, அந்த டயலாக் நீ அது உனக்கு பொருந்தல, விட்டுரு. இல்ல, அந்த டயலாக் நீ விட்டன்ற. அவங்க பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க பிள்ளைங்களை ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்கடா. இது உங்க அப்பனா யூஸ் பண்றாங்க. உங்க அப்பனா யூஸ்